டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமொரு ஜிகேயோட செகண்ட் பார்ட் வீடியோ பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோன்னு திரும்ப பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது செகண்ட் பார்ட் வீடியோ. இது குரூப் 4 உடைய ஆஸ்பெக்ட்லயும் ரொம்பவே உங்களுக்கு இறுதி நேர ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட விஷயங்கள் பத்தி பாக்குறோம். முதலாவது, கல்கட்டால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டைய விஜய் துர்க் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. கல்கட்டால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை எப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வில்லியம் கோட்டை நமக்கு எல்லாருக்குமே ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடங்கள்ல நினைவு கூறப்படக்கூடிய கோட்டை வில்லியம் கல்லூரி, சரிங்களா? அதே மாதிரி வில்லியம் கோட்டை, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இத இப்ப விஜய் துர்க்குன்னு பேர் மாத்திருக்காங்க. இந்த வில்லியம் கோட்டை அப்படின்றது இப்ப இந்திய ராணுவத்தினுடைய கிழக்கு கட்டளையினுடைய தலைமையகமாக இருக்கு. இது இப்ப அட் பிரசன்ட்ல. வில்லியம் கோட்டை எப்ப கட்டப்பட்டுச்சு? 1781, சரிங்களா? இப்ப அது ஏன் விஜய் துர்க் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருக்காருல்ல, அவரினுடைய கடற்படை தளமான விஜய் துர்க் கோட்டையினுடைய நினைவாக தான் இந்த இடத்துக்கு விஜய் துர்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. மராட்டிய மன்னரான சத்ரபதி சிவாஜி மகாராஜாவினுடைய கடற்படை தளமாக இருக்கக்கூடிய விஜய் துர்க் கோட்டை, அதனுடைய நினைவாக தான் இங்க இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டைக்கு விஜய் துர்க் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அடிமைப்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மத்திய அரசு இந்த வேலையை செய்யறாங்க. அப்ப கல்கட்டால இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை விஜய் துர்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த விஜய் துர்க்குன்னு ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ரபதி மகாராஜாவினுடைய கடற்படை தளமான விஜய் துர்க் கோட்டையினுடைய நினைவாக அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. வில்லியம் கோட்டை எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 1781. இந்திய ராணுவத்தினுடைய கிழக்கு கட்டளையினுடைய தலைமையகமாக இது அப்போது இருக்கு. அடுத்து ரெண்டாவது, போர்ட் பிளேயர் அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கு, இதுதானே? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய பெயர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த போர்ட் பிளேயர் அப்படின்றத ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இங்க என்னன்னு மாத்தினாங்க, விஜய் துர்க். இங்க என்ன மாத்தினாங்க, விஜயபுரம். என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? எப்ப? செப்டம்பர் 13, 2024. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து அடிமை சின்னங்களிலிருந்தும் நாட்டை விடுவிக்கணும் அப்படிங்கறதுதான் பிரதமருடைய விருப்பமாக இருக்கு, சரிங்களா? ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. இந்த போர்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா சோழ பேரரசனுடைய கடற்படை தளமாக விளங்கிய ஒரு தீவு பகுதி. சோழ பேரரசனுடைய கடற்படை தளமாக விளங்கிய ஒரு தீவு பகுதி. இந்த தீவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. சுதந்திரத்திலையும் சரித்திரத்திலையும் இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. சோழ பேரரசனுடைய கடற்படை தளம். நேதாஜி முதன்முறையாக மூவர்ண கொடியை இங்கதான் ஏத்திருக்காரு. வீர சவார்கர் உட்பட பல வீரர்கள் போராடிய ஒரு தீவு தான் என்னது அப்படின்னா இந்த போர்ட் பிளேயர் அப்படின்ற அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு. சோ இதனுடைய பெயர் இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாத்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து, திருச்சி நூலகத்துக்கு காமராஜரோட பேரை வைக்கிறாங்க. திருச்சி நூலகத்துக்கு காமராஜருடைய பேர். சட்டப்பேரவையில 2025 110 விதியின் கீழே ஒரு 3 அறிவிப்புகளை நம்ம தமிழக முதல்வர் வெளியிடுறாரு. அதுல திருச்சி நூலகத்துக்கு, திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகம் அமைக்கப்படும். அதோட பேரை காமராஜர் பெயர், சரிங்களா? காமராஜர் பெயர்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில ஒரு நூலகம் யாரோட பேர்ல? கலைஞர் பேர்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் பேர்ல அந்த நூலகம் ஓபன் செஞ்சிருச்சு. திருச்சி நூலகம் ஓபன் பண்ணிட்டாங்க. கோவை நூலகம் பெரியாரோட பேர்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பேரையும் சிறப்பிக்கிறாங்க. திருச்சியில அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகம் 7 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது, சரிங்களா? 1,97,337 சதுர அடியில. அதே மாதிரி திருச்சியில அறிவுசார் மையம் கலைஞருடைய பேர்ல தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 27/6/2024 இந்த நூலகங்கள் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன பெயர் மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி நூலகத்துக்கு காமராஜர் பேர் வச்சிருக்காங்க. மதுரை நூலகம் கலைஞர் பேர்ல, கோவை நூலகம் பெரியார் பேர்ல. அடுத்து, அசாமினுடைய கரீம்கஞ்ச் மாவட்டத்தை என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீபூமி அப்படின்னு பேர் மாத்துறாங்க. அசாம் பள்ளத்தாக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த பராக் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் தான் என்னது அப்படின்னா கரீம்கஞ்ச். இதுக்கு நவம்பர் 24, 2024 என்ன செய்யப்படுது அப்படின்னா பெயர் மாற்றம் செய்யப்படுது. அது அறிவிக்கப்படுது. முதல்ல பெயர் மாற்றம் அறிவிக்கப்பட்ட நாள் தான் இது. ஏன் இந்த முடிவை யார் எடுத்திருக்கா அப்படின்னா மாநில அமைச்சரவை குழு, அசாமினுடைய மாநில அமைச்சரவை குழு. ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரீம்கஞ்ச் மாவட்டத்தை ஸ்ரீபூமி, அதாவது லக்ஷ்மியின் நிலம் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் விவரிச்சிருக்காரு. அதனால அவர் சொன்னதை ஏன் விடுவானேன்னு தூக்கி என்ன செய்யறாங்க, ஸ்ரீபூமி. இதை கேட்கலாம், ஸ்ரீபூமி அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன, அதை விவரிச்சது யாருன்னு கேட்கலாம். அடுத்து ராணிப்பேட்டை CASF அதனுடைய மண்டல பயிற்சி மையம்.
அதை என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜாதித்ய சோழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க. இது எங்க இருக்கு? ராணிப்பேட்டை, அரக்கோணம். அதாவது கிபி 949 தக்கோலம் போர் இருக்குல்ல, அதுல உயிரிழந்த சோழ அரசனை நினைவு கூறக்கூடிய வகையில ராஜாதித்ய சோழன் அப்படின்னு இந்த ராணிப்பேட்டை CISF மண்டல பயிற்சி மையத்துக்கு பெயர் மாத்துறாங்க. தக்கோலா போர் வந்து வரலாற்றில் நினைவு கூறக்கூடிய ஒரு போர். சோழர் மற்றும் ராஷ்டிரகூடர் இடையே கடுமையான மோதல் நடக்கும். ராஷ்டிரகூட கூட்டாளியான பூதுகாவினுடைய அம்பாலதான் என்ன செய்யறாரு அப்படின்னா நம்ம ராஜாதித்ய சோழன் வந்து என்ன செய்யறாருன்னா உயிரிழக்கிறாரு. சோழ வீரர்களினுடைய துணிச்சலை வெளிப்படுத்திய ஒரு போர் அப்படின்னு இதை சொல்லலாம். ராஜாதித்ய சோழன் யாரு அப்படின்னா முதலாம் பராந்தகனினுடைய பையன், சோழ வம்சத்தினுடைய முக்கியமான ஒரு போர் வீரன், யானையினுடைய முதுகில் இறந்த மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வந்து கோடிங்கா சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் உட்பட கலாச்சார படைப்புகள் எல்லாத்துலயுமே அவருடைய இறப்பு பிறப்பெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். ராஜாதித்ய சோழன் சன் ஆஃப் முதலாம் பராந்தகன். சரிங்களா? யானை மேல் துஞ்சிய தேவன். அடுத்து கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பேர் வைக்கிறாங்க. இது எந்த கலாச்சார மையம்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல ஒரு கலாச்சார மையம் ஒண்ணு. அதாவது இது 2015 பிரதமர் மோடி வந்து இலங்கைக்கு போயிருக்கும் போது இந்த மையத்துக்கு $11 மில்லியன் மதிப்புல அடிக்கல் நாட்டுறாரு. அடிக்கல் நாட்டிட்டு வந்துடுறாரு. எப்போ? 2015. 2023 தான் அது திறக்கப்படுது. அந்த இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அதை திறந்து வைக்கிறாரு. இது எப்படி பேர் வைக்கிறாங்க? கலாச்சார மையம்னே தான் இருக்குது. இதுக்கு திருவள்ளுவர் பேரை போய் மாத்திட்டு வந்தது யாரு? பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இதோட அந்த பேர் மாற்றம் அப்படின்ற தலைப்பு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 6 மாதங்கள்ல என்னென்ன பேர் மாற்றிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்ட் 3ல சந்திக்கலாம். நன்றி.